சென்னை எழும்பூர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய கோதண்டபாணி அவரின் மகளுக்கு வந்து 2021ஆம் ஆண்டு வந்து சிறுநீரக பிரச்சனை என்ற காரணமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஒரு தவறான ட்ரீட்மெண்ட் நடத்ததால் அவங்களோட குழந்தையோட பாதன்றது போயிடுச்சு. அதுக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தலைமை அதிகாரி அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போராட்டத்தை நடத்திருக்காரு. அதாவது டிஎம்கே கொடியேறிச்சு அது போராட்டம் நடத்திருக்காரு. அப்படி நடத்துறப்ப வந்து என்னாச்சுன்னா வந்து அங்கே இருக்கிற காவலர்கள் வந்து அவர் மறிச்சு இட்டு போகிற மாரியும் அந்த குழந்தை வந்து விடுங்க விடுங்க விடுங்கன்னு கட்டுற மாரியும் நியூஸ்ன்றது இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்களுக்கான இந்த டாக்டருங்க வந்து செஞ்ச தவறு அந்த குழந்தையோட கால் போயிடுச்சு. அதுக்கான ஒரு நீதின்றது அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அதுதான் நீதி எப்போ கிடைக்கும், எப்போ வந்து அவருக்கு கிடைக்குன்ற மாதிரி யாருக்குமே தெரியல. அதனால் இப்போ பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இப்போ ஒரு வினோதமான போராட்டம் நடத்தினார். டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க, டிஎம்கே ஆட்சி இப்பேற்பட்ட ஆட்சின்றதை நியூஸ் மீடியாலாம் சொல்லியிருக்காரு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவருக்கான நியாயன்றது கிடச்சிருக்கணும், கிடைக்கல. அமைச்சர் கொண்டு அவருக்கான நியாயம் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கிடைக்கல. 2021, 23, 24, 25, 26 வந்துச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நியாயம் கிடைக்கல அவருக்கு. அப்போ எப்போ தான் இதுக்கான நியாயம் கிடைக்கும், என்ன தான் ஆகுன்றது யாருக்கும் தெரியல. இப்போ ஆண்ட ஆட்சின்றது அவங்களுக்கான நீதியை பெற்று தராததால் அந்த ஆட்சி மீது கோபம் கொண்டு அவங்க கொடியை எரிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குது தலைமை அதிகாரி அலுவலகத்துக்கு முன்னாடி. இதுக்கான சொல்யூஷன் என்ன, போராடி இருக்கலான்ற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அவர் பண்ணது தப்பா இல்லை அங்கே இருக்கிற காவல் அதிகாரி பண்ணது தப்பான்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.